ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 22 தான். எப்படிங்க நீங்கள் ஒரு அச்சீவே இல்லாமல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லி இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட சொல்கிறீங்க, வெயிட்டும் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களை நம்பி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. நம்ம ஒரு அச்சீவ் வச்சு டயட் வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் அந்த டைம் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு திருப்பி நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். இதனால் நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்து ஸ்பாயில் ஆக தான் செய்யும். நிறையா ஃபுட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உங்களால் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஃபுட்டு சாப்பிடாமல் இருக்கும்போது உங்கள் உடம்புல வந்து நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டே எடுத்து ஹெல்த்தியாக வெயிட்டும் லாஸ் பண்ண போகிறோம். நிறையா டிப்ஸோடு நம்ம டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுட்டுலாம் சாப்பிட்டா நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்ச உடனே ஓவர் நைட் சோக் பண்ண வெந்தய வாட்டர் எடுத்துக்கோங்க. சளி இருக்கவங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக ஜீரா வாட்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு ஏதாவது ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பீட்ரூட், ஆப்பிள், நெல்லிக்காய் போட்ட ஜூஸ் தான் எடுத்து இதில் லெமன் குளிஞ்சு குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குடிக்கும்போது டீ காஃபி கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ஹேர் க்ரோத்து நிறையாவே கிடைக்கும். இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரோட்டீன், ஃபைபர், காஃபி 3 பேலன்ஸ்டாக இருக்கும்போது நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் வந்து நல்லாவே லாஸ் ஆகும். நம்ம வயிறும் வந்து ஃபுல்லாக ஆகும். நம்மளுடைய உடம்புல வந்து எல்லா சத்துமே கிடைக்கும். 3 வேளையுமே இந்த மாதிரி ஃபுட்டு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இன்றைக்கி நான் ப்ரோட்டீனுக்காக எக் எடுத்துக்கிட்டேன், ஃபைபருக்காக முளைக்கட்டின பயிர் எடுத்துக்கிட்டேன், காஃபுக்காக நெய் பணியாரம் தான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பணியாரம்லாம் சாப்பிடக்கூடாது நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது இல்லை. பட் அளவோடு எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாமே சாப்பிட்டு ஹாப்பியாக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். மின் மார்னிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, ஏதாவது கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீட்ஸ் வந்து எல்லா சீட்ஸும் போட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 1 month வரைக்குமே கெட்டு போகாது. ஆயில் ஸ்மெல்லாம் அடிக்காது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டெய்லி இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வரும்போது உடம்புல வந்து நல்லாவே எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து ஒரு பவுல் வந்து அளவு வச்சுக்கோங்க. எப்போவுமே ரைஸ் மட்டும் ஒரு அளவு கம்மியாக எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸு, நான்வெஜ் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பவுல் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு மட்டன் கிரேவி வச்சுருந்தேன். அதை வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துகிட்டேன். குக்கும்பரில் வந்து ஃபைபர் நிறையாவே இருக்குது. வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம நிறையா இருக்கனால வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி லஞ்சையும் நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பட் சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மில்க்கு தான் எடுத்துக்கிட்டேன். இதில் சுகர் இல்லாமல் தான் எடுத்துக்கிட்டேன். இப்படி மில்க் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும். டீ காஃபி குடிக்கிறவங்க சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் ஆர் ஈவினிங் டைம் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1/2 hour 1 hour வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணும்போது உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உங்கள் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி டைம் கிச்சன்லையும் ஆஃபீஸ்லையும் ஒர்க்கும் அப்படின்னு பிஸியாக இருக்கவங்க இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் வந்து நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு எக் சப்பாத்தி தான் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் வச்சு கொஞ்சோண்டு மட்டன் கிரேவி வச்சு நைட்டு டின்னர் எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக வெயிட்டும் லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெயிட்டும் ஏறவே ஏறாது. நம்மளுக்கு அந்த கில்ட்டி ஃபீல் இருக்கவே இருக்கா. இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.